வணக்கம் மோனமூர்த்தி அண்ணா. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சியில இருந்து கதைக்கிறேன் அண்ணா. ஆரம்பத்திலிருந்து நான் எனக்கு சின்ன பிறப்புல இருந்து கொஞ்சம் காலையில் அது கூலி வேலைகள் என்னால் பெருசாக செய்ய முடியாது. அதனால நான் பெருசாக படிக்கவும் இல்லை. கூலி வேலைகள் செய்ய முடியாத சிச்சுவேஷன், அப்படி பிரச்சனைகள். அதனால நான் ஆட்டோ ஒன்று எடுத்து ஓடிக்கொண்டு வந்தேன். ஆட்டோ லீசிங்கில் எடுத்து தான் ஓடிக்கொண்டு மாதம் மாதம் லீஸ் கட்டி கொண்டு வந்தேன். நல்லபடியாக தான் காசை கட்டி கொண்டு வந்தேன். திடீரென்று எனக்கு ஒரு கால் வருத்தம் வந்ததோட எனக்கு ஒரு லீசிங் கட்ட முடியாத சூழ்நிலை. திடீரென்று நடந்த பிரச்சனை நடக்கிற இதாக போயிட்டு அதுக்கப்புறம் லீசிங் கட்ட முடியாமல் போச்சு. லீசிங் கம்பெனியாலே சொல்லிட்டாங்க நாங்கள் ஆட்டோ கொண்டு போகிறோம்ட்டு. எனக்கு என்ன செய்யறது தெரியல. நான் கொஞ்சம் உதவிகள் கேட்டிருந்தேன், கிடைக்கல. அந்த டைம் தான் உதவி என்று உதவி கேட்டு அந்த டைம் தான் கேட்டதான் கிடைக்கல. பார்த்தேன், ஒன்றுமே செய்ய வழி இல்லை. அதுக்கு பிறகுதான் எனக்கு சுவிஸ் அண்ணா மோனமூர்த்தி அண்ணா தொடர்பு என்ன கிடைச்சிருந்தது. மோனமூர்த்தி அண்ணா தான் கதைச்சான மோனமூர்த்தி அண்ணா சொன்னேன், என்ன பிரச்சனை, என்ன தம்பி சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் என்ன பிரச்சனை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா சொன்னேன். சரியா பண்ணிட்டு முதல் கட்டமாக எனக்கு 3 லட்சம் ரூபாய் தந்தவர். நான் அதை கட்டினேன். அதுக்கப்புறம் அவராகவே கேட்டவர், தம்பி உங்களோட லீசிங்ல டோட்டலா என்ன எவ்வளவு கட்ட இருக்கு என்று கேட்டாரு. நான் சொன்னேன், எவ்வளவு கட்ட இருக்குன்னு சொல்லி லீசிங் கம்பெனிலையும் இப்போ எல்லாம் கதைச்சோன்னா அண்ணா உடனடியாக அந்த லீசிங் ஃபுல்லா முடிச்சு தந்து புத்தகத்தையும் வாங்கி தந்தார். சொந்த வாகனமா லீசிங் எல்லாம் முடிச்சு தந்திருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு வேலை விஷயம் ஒன்று வந்திருந்தது. அதுல மோனமூர்த்தி அண்ணா அவராக தான் எனக்கு கேட்டார், நீங்க ஆட்டோ ஓடி இலங்கையில உழைக்க மாட்டீங்க, இதாவது ஒரு தொழில் ரீதியா கொஞ்சம் பாருங்க, நான் சப்போர்ட் ஒன்று செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். அப்ப நான் இந்த வேலைக்கு ஒரு 6.5 லட்சம் ரூபாய் காசு நான் தேவைப்பட்டிருந்தது. நான் 1.5 லட்சம் ரூபாய் காட்டியிருந்தேன். பிறகு மோனமூர்த்தி அண்ணோட கதைச்சாண்ணா அப்படி ஒரு வேலை வந்திருக்கேன்னா என்று சொல்லியிருந்தேன். உடனடியாவே இந்த 15 வேலை உடனடியாக எனக்கு 5 லட்சம் ரூபாய் காசு தந்தேன். இந்த வேலையை விடக்கூடாது, வேலையை சேருங்க என்று சொல்லி நான் இப்ப வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். மோனமூர்த்தி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நான் சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிற எனக்கு கைதந்து உதவி செஞ்சு அது மாதிரி நான் எப்படியோ இருக்க வேண்டியவன். நான் இந்த வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு ஒரு சொந்த வாகனமாக்கி ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு எடுத்து தந்து இன்னும் எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ணா. மனசார சொல்றேன்னா, எந்த நோய் நொடியும் இல்லாம நீங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்படியோ இருக்க வேண்டியவன் தான். நீங்க ஹெல்ப் பண்ணிருக்காட்டி இந்த ஆட்டோ இருந்திருக்காது, இப்படி வேலையும் கிடைச்சிருக்காது, நான் இப்படியே இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு படி முன்னுக்கு நிக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்க தான். மனசார சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக் கொள்றேன். ரொம்ப நன்றி அண்ணா.